கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் தாவீதை குறித்து கொடுத்த சாட்சி, தாவீது ஈசாயின் குமாரன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சாட்சியை கொடுக்கும்போது தாவீது இன்னும் சிறுவனாக இருக்கிறான். ராஜாவாக பொறுப்பிலே அமராதவனாக இருந்தான். சவுல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஏனென்று சொன்னால் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் அந்த சாட்சியை கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் அவனை அறிந்திருந்தார். நம்முடைய முன்னோர்களுடைய அந்த வழக்க சொல்லின்படி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்கிற அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு சிறுவனாக இருந்த தாவீதினுடைய செயல்பாடுகளை வைத்தே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அதிகமாக கிருபைகளையும் கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தாவீது ராஜ்யபாரம் பண்ணின அந்த நாட்களில் அந்த ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி என்று சொல்லப்படுகிறது. உரியாவை கொலை செய்து அவனுடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்ட அந்த சங்கதி, இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைய சமுதாயத்தில் மிகவும் கொடுமையான ஒரு காரியம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட கர்த்தர் அவனுக்கு மன்னித்தார், அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அந்த ஒரு காரியத்தை தான் தேவனுக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன அப்படி தாவீது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான் என்று சொன்னால், அந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம், பதவி, புகழ், இந்த 3 தான் மனிதனை வீழ்த்துகிறதும் மனிதனுடைய விருப்பத்துக்குரியதுமாக இருக்கிறது. பண ஆசை, பதவி ஆசை, இன்னும் புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி, பெருமையை விரும்புகிறவர்கள், உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேகர் இதை விரும்புகிறார்கள், அநேகர் வீழ்ந்து போயிருக்கின்றார்கள். ராஜாவாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனை அபிஷேகம் பண்ணின அந்த காலத்தில் தன்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் குறித்து மிகவும் எளியவன் என்று சொல்லப்பட்ட அந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு துணிகரம் கொண்டான். அந்த பதவி தன்னை விட்டு விலகிவிடக்கூடாது என்று பயந்து துணிகரமாக பலி செலுத்தினான். அமலேக்கை குறித்து அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை
அவன் கீழ்ப்படியாமல் முற்றிலுமாக அவர்களை சங்கரிக்காமல் அமலேக்கின் ராஜாவை தப்புவித்து தேவனுடைய வார்த்தையை மீறி முதற் பலனான அத்தனை ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுது. இந்த சங்கதியை சாமுவேல் அவனுக்கு சொன்னபோது, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு காணிக்கையாக பலியிடும்படியாக நான் அப்படி செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பலியையும் காணிக்கையும் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. இன்றைக்கும் மனிதன் பதவியையும் பணத்தையும் புகழையும் விரும்புகிறான். காணிக்கையை தாராளமாக செலுத்துகிறான். தன்னுடைய மனதின்படி செய்கிறான். காணிக்கையை தாராளமாக செலுத்துகிறான். அவருடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால், இந்த காணிக்கையினால் கர்த்தர் பிரியப்பட்டு விடுவார் என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறார். ஆனால் சவுலை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவனுடைய கீழ்ப்படியாமை, அதாவது தன்னுடைய மனதின்படி அவன் செய்த காரியம், குறிக்கோள் என்னவென்று சொன்னால் வேறு எதுவுமே இல்லை. பதவியும் பணத்தையும் புகழ்ச்சியும் குறித்ததை அல்லாமல் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினான் என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்று சொன்னால், அதற்கு சொல்லப்பட்ட காரியம் இவைகள்தான். அவன் பண ஆசையுள்ளவனாகவும் பதவி வெறி உள்ளவனாகவும் புகழ்ச்சியை விரும்புகிறவனாகவும் இருந்தவனா துணிகரமான காரியங்களை செய்தான். காணிக்கையினால் கர்த்தரை பிரியப்படுத்தி விடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தான். அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக இருந்தது. அவன் வாழ்வை இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதில் தாவீதை குறித்து நாம் ஈடு செய்யும்போது, தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறுவயது முதலாக தேவ சித்தம், அதாவது தேவனை ஆராதிக்கிறவனாயிருந்தான். எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதிக்கிறவனாயிருந்தான். தாவீதுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் முழுமையாக இருந்தது. அவன் பாவம் செய்தபோது, நீ செய்தது பாவம் என்று உணர்த்தப்பட்ட போது உடனே அவன் அதை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு தான் பாவிதான் என்கிற அந்த தாழ்மையை தரித்து கொண்டான். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான், வெறுமையாக்கினான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி பாவத்தை மன்னித்தது மாத்திரம் கிருபையும் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:3 சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். கிருபைகள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிருபைகள் என்று சொல்லும்போது ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சோதம் குமாரா பட்டணம் அழிவுக்கு ஏதுவாக இருந்த அந்த சூழ்நிலையில் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தப்புவிக்கும்படியாக தேவ தூதர்கள், அந்த புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய தூதர்கள் அந்த பட்டணத்தை விட்டு அவர்களை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து, நீங்கள் இந்த உங்களுடைய உயிர் தப்பும்படியாக ஓடிப்போங்கள், என் மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லப்பட்ட போது, லோத்து அவர்களை பார்த்து, ஆண்டவன்மார்களே, அந்த மலைக்கு செல்ல என்னால் முடியாது, பக்கத்தில் இருக்கிற நான் அந்த ஊருக்கு போய்விடுகிறேன், அது சின்னதாகவும் இருக்கிறது பக்கத்திலும் இருக்கிறது என்று சொன்னபோது, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19:21, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் உனக்கு கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். பார்த்தீங்களா, அந்த சோதம் குமாரா பட்டணத்தின் அழிவிலிருந்து தப்பினதே அனுக்கிரகம், கிருபை. ஆனால் அந்த அழிவின் காலத்திலும் அந்த நெருக்கத்திலும் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது, அந்த விஷயத்திலும் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தேன் என்று கிருபைகள், கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய சித்தப்படி நாம் செய்ய ஒப்பு கொடுக்கும் போது, தாவீதை குறித்து நாம் பார்க்கிற போது, அவன் சிறுவயது முதலாக தேவனை ஆராதிக்கிறவனாகவும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவனாகவும் இருந்தான். ஆனால் மனுஷர்களால் தள்ளப்பட்டவனும் தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலேயே புறக்கணிக்கப்பட்டு அவன் இளையவனாக இருந்தும் ஆடு மேய்க்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்ததை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவன் சிறுவயது முதலாக கர்த்தரை ஆராதித்தான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்து ராஜாவாக ஆட்சி செய்த போதும் தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி கர்த்தருடைய சமூகத்தில் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய சமூகத்திலே ஆடி பாடுகிறவனாக இருந்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்தான். 1 ராஜாக்கள் 17:5 உரியாவின் மனைவியின் சங்கதியை தவிர எந்த ஒரு பாவத்துக்கும் தாவீது இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை கைக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், பணம், பதவி, புகழ் இதை விரும்பி சவுல் துணிகரமான காரியங்களை செய்தான். சவுலை கொல்லும்படியாக 2 முறை தேவன் தாவீதுக்கு வாய்ப்பு கொடுத்த போதும் தாவீது துணிந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் கையை போடுவதில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் கையை போட்டு எவன் குற்றம் இல்லாமற் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல் வைத்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறவனாக இருந்தான் என்பதை நாம் காண முடிகிறது. அவன் துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவன் காத்திருந்தான். கர்த்தர் தனக்காக செய்வார், எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த கிருபையை அவன் பெற்றிருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிற பக்குவத்தையும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் தாழ்மையும் உடையவனாக இருந்தான். கர்த்தராக அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும், அதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தாவீதினிடத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருமே பிரியமாயிருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வசனத்தின்படி கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து புதுபலன் அடைந்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையும் நிச்சயமாக எழும்புவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சத்தியமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றே தேவன், அவரை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லுகிற ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதன் தன்னுடைய வாலிப நாட்களில் துணிகரமான காரியங்களை செய்தவர். வாலிப நாட்களில் துன்மார்க்கரோடு இணைந்து எல்லாவித துன்மார்க்கமான செயல்களுக்கும் உடன்பட்டவர். திருமணமானது, பிள்ளைகள் பிறந்தது, ஆனால் வாழ்க்கையில வெற்றி காண முடியவில்லை. கீழ்ப்படியாத மனைவி, வாழ்க்கை தோற்றுப்போன நிலைமையில் தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்து அதிலும் தப்பி சில வருடங்களுக்கு பிறகு கடுமையான நோய் இதனால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். மரணப்படுக்கைக்கு தப்பி ஏறத்தாழ ஒரு 55 வயது அடையும் போது ஆலயத்தை சுற்றி கொண்டிருந்த வேளையில் அவரை சந்தித்தேன். அவர் நம்முடைய ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தார். அவரை சந்தித்து விசாரித்த போது என்னுடைய சிறுவயது முதலாக நான் அவரை அறிந்திருந்தபடியால் அவரிடத்தில் சில காரியங்களை பேசினேன். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு ஏறத்தாழ 55-60 வயது இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இன்றைக்கு இருக்கிற மனப்பக்குவம் அன்றைக்கு இருந்திருக்குமானால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். அந்த வார்த்தை மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. 60 வயது நிறைந்த மனிதனுடைய மனப்பக்குவம் எந்த ஒரு துணிகரமும் இல்லை, எதற்கு மேலே நாட்டமும் இல்லை, வாழ்க்கை மாயை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மனப்பக்குவத்தை அடைந்திருந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருக்கிற மனப்பக்குவம் எனக்கு அன்றைக்கு இருந்திருக்குமானால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். என்னுடைய வாலிப நாட்களில் துணிகரமான காரியங்களை செய்து என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்ட அந்த மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டபோது நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், மனிதனுடைய வயது 20 ஆனாலும் 60 ஆனாலும் அந்த வயதுக்கேற்ற மாற்றங்கள் மனிதனுக்கு உண்டாகும். ஆனால் 20 ஆனாலும் வயது 60 ஆனாலும் வசனம் மாறாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் மாறலாம், வாழ்க்கையில் உணர்வுகள் மாறலாம். வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரும்போது, ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, துணிகரமான காரியங்களை செய்து
என்னுடைய வாழ்க்கையில் கேடை வருவித்து கொண்டேனே என்று சொல்லி பரிதாபப்படுகிற ஒரு நிலைமைக்கு வரலாம். ஆனால் எந்த வயதில் ஆனாலும் வசனம் என்றைக்கும் மாறாதது, அது நிலைத்திருக்கிறது. நாம் வசனத்தை நோக்கி பார்த்து நம்முடைய துணிகரமான செயல்களுக்கு இடம் கொடுக்காமல் வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.